ஆக்சிடென்ட் கேஸ்ல அவ்வளவு சீக்கிரமா ஜாமீன் கிடைக்காதுன்னு. இந்த பாரு, யாரோன்னு நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. யாருன்னு சொல்லுன, உண்மை என்னன்னு சொல்லுன ப்ளீஸ். அப்பாவும் இல்ல, குடும்பம் 4 பக்கமா செதறி போயிருக்கு. இப்ப நீயும் ஜெயில வந்து உட்கார்ந்தா நம்ம குடும்பத்தோட நிலைமை என்னென்ன? அண்ணே அண்ணே, இதுக்குதான் இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பெத்த அம்மாவை காப்பாத்தி கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கோம். அவங்க இதை கேட்டா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் உனக்கு புரிய மாட்டேங்குதா? இதெல்லாம் புரியாது. நம்ம கஷ்டம் வேதனை இதெல்லாம் புரியாம தானே இப்படி ஒரு பொய் சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இப்ப மட்டும் நீங்க உண்மையை சொல்லல, அப்புறம் நான் உயிரை விட்டுருவேன். மச்சான், மச்சான் நீ ரொம்ப நல்லவன் மச்சான், எனக்கு தெரியும் மச்சான். உனக்கு எஞ்சி கேக்குற மச்சான், தயவு செய்து சொல்லு மச்சான். நான் என்ன வேணாலும் பண்றேன் மச்சான். தயவு செய்து யாரு சார் மா பேசுனது போதும், நீங்க கிளம்புங்க சார். 5 நிமிஷம். இல்ல 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 அதெல்லாம் முடியாது சார். 5 நிமிஷம் இல்ல சார், டைம் ஆயிடுச்சு. வா வாப்பா. என்னங்க வாப்பா. என்னங்க என்னன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க. வா வா, டைம் முடிஞ்சிருச்சு. மா கையை விடுங்கம்மா. என்னங்க அண்ணே, கடவுளே, எவனோ பண்ண தப்போட பழி ஏத்துக்கிட்டு என் புள்ள இந்த குடும்பத்துக்காக பணத்தை வாங்கி கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்கானா? ஐயோ கடவுளே, முருகா, ஏன்டா இப்படி பண்ண? அப்பவே எனக்கு உள் மனசு படபடன்னு அடிச்சுக்கிச்சு. இவன் எப்படி நம்ம கிட்ட சொல்லாம போவான்னு யோசிச்சேன். நம்ம எல்லாரையும் இப்படி ஒத்தையில விட்டுட்டு ஜெயில போய் உட்கார்ந்துருக்காங்க. அவனுக்கு எதுக்கு இந்த வேலை? அக்கா, நீ அண்ணன் கிட்ட பேசினியா? அண்ணன் என்ன ஏதுன்னு காரணம் சொல்லுச்சான்? அஞ்சலி, அவர் ஒரு காரணம் சொல்ல மாட்டேங்கிறாரு. எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம், ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல, எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம். கவலைப்படாதீங்க மாமா, நான் அண்ணன் கிட்ட பேசுறேன். வாங்க, நம்ம உடனே ஜெயிலுக்கு கிளம்பலாம். யார்கிட்டயும் சொல்லாத விஷயத்தை கூட அண்ணன் என்கிட்ட சொல்லும். என்ன ஏதுன்னு நான் கேட்கிறேன். வாங்க போலாம். வாக்கா. அஞ்சலி, அப்படிலாம் பண்ண முடியாதுமா. அது ஜெயிலில் போய் மனு கொடுக்கணும், நிறைய முறை இருக்கு. மறுபடியும் அங்கே பர்மிஷன் வாங்க முடியாது. இதுக்கப்புறம் ஒரு கோர்ட்டில் தான் பார்க்க முடியும். நல்லா பார்த்துக்கலாம், கவலைப்படாத. வந்து வச்சனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்தே ஆகணும். நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காதடா. முதல்ல நம்மள நாம காப்பாத்திக்கணும்டா. அதுக்கப்புறம் தான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை காப்பாத்துறத பத்தி யோசிக்கணும். விஷயம் மட்டும் வெளியில வந்துருச்சுன்னா நம்ம குடும்பத்தோட அரசியல் எதிர்காலமே அழிஞ்சு போயிடும்டா. உன் தம்பியோட வாழ்க்கையே இந்த கேஸ்ல தான்டா இருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல இந்த கேஸ நான் மூடி வச்சிருந்தேன். எல்லாம் அந்த துளசியால வந்துச்சு. தேவையில்லாம குறுக்க வந்து அந்த கேஸ வெளியே எடுத்து பெரிய வில்லங்கத்தை உருவாக்கிட்டான். அப்பா, நாம கோர்ட்ல பேசியிருக்கோம்ப்பா, ஸ்டேஷன்லயும் பேசியிருக்கோம். நம்மள மீறி எதுவும் நடக்காதுப்பா. ஆமா, எதுவுமே நடக்காதுன்னு நம்மள சொல்லிக்க வேண்டியதுதான். டேய், ஆட்சி நம்ம கையில இருந்தாலும் நாம எப்ப விழுவோன்னு நம்மள சுத்தி அத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்கடா. அவனுங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா போதும், அவ்வளவுதான், மொத்த கதையையும் முடிச்சிருவானுங்க. அப்பா, இந்த கேஸ்ல ஆக்சிடென்ட் பண்ணது வெற்றிதான்னு
அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த உண்மையை நம்ம பாதுகாப்போம். டேய், அவன் கோர்ட்ல வேலை செஞ்ச டைபிஸ்டே விசாரிச்சிருக்கான்டா. இதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே இல்லடா. இதையும் கண்டுபிடிச்சிருவான் அவன். அப்படி நடந்தா என்னடா பண்றது? ஏங்க என்னங்க என்ன இங்க சத்தம்? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் அப்பாவும் பிள்ளையும் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ போய் இவன் வேலையை பாரு போ. டேய் கதிரு, என்ன மறைக்கிறீங்க என்கிட்ட? சொல்ல மாட்டீங்களா? அது ஒண்ணு இல்லம்மா, கட்சியில ஒரு பிரச்சனை, அதான் அப்பாவும் நானும் பேசிட்டு இருந்தோம். இப்ப சொல்ல போறியா இல்லையா? டேய், கட்சியில 1008 பிரச்சனை இருக்கும். எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொன்னா நீ தீர்த்து வச்சிருவியா? சும்மா வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு போ. உன் வேலை என்னமோ அதை போய் பாரு போ. இல்லங்க, என்ன விஷயம்னு தெரிஞ்சா நானும் உங்களுக்கு யோசனை சொல்லுவேன்ல. யோசனை சொல்லிட்டாலும் அப்படியே அது விளங்கிடும். போ, போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. தலை வலிக்கும். ஏய், உங்க அம்மா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. அடுத்து மீனா எங்க அம்மான்னு இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விஷயம் தெரிஞ்சதுன்னு வை, அது அப்படியே சிவராமன் குடும்பம் வரைக்கும் போயிடும். வெற்றியை தாண்டி முருகனோட அம்மாவுக்கோ அந்த குடும்பத்துக்கோ தெரிஞ்சா என்ன ஆகுறது? குறிப்பா அந்த துளசிக்கு தெரிஞ்சது, அவ சும்மா விடுவாளா? கடைசி வரைக்கும் தோண்டி துருவி மொத்த குடும்பத்தையும் உள்ள வச்சிருவா. அப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது நாம சமாளிப்போம். சமாளிச்சுதான் ஆகணும்.